சிலர் வாயிலேயே வடை சுடுவார்களே, அதிமுக ஆட்சியில் 5% திட்டங்களாவது நிறைவேற்றப்பட்டுள்ளதா என அதிமுகவை சாடிய முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக பதிலடியை கொடுத்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. முன்னதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1773 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய அரசின் தரவரிசைகளில் எல்லாவற்றிலும் நம்பர் 1 ரேங்க் நம்மதான். நெஞ்சை நிமிர்த்தி காலரை உயர்த்தி தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இதில் 5% அதிமுக ஆட்சியில் நடந்ததா? அவர்களால் சொல்ல முடியுமா? இது எனது ஓபன் சேலஞ்ச், தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் என சவால் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதில் கேள்விகளை எழுப்பியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அவரது பதிவில், நேற்று கள்ளக்குறிச்சியில் மேடை ஏறி ஓபன் சேலஞ்ச் விடுத்த பொம்மை முதல்வரே, நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் நின்று பேசிய அதே கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனை என்னவென்று. அஇஅதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட நீங்கள் 5% திட்டங்கள் பற்றியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை, பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைத்துவிட்டு எங்கு திரும்பினாலும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தெருவில் போராட நிறுத்திவிட்டு காலரை தூக்கிவிட்டு பேசுகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என்று போகிற போக்கில் அளந்து விட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா? எத்தனை லேப்டாப் யாருக்கு போய் சேர்ந்தது? தேர்தல் பயத்தில் 4.5 ஆண்டுகள் கொடுக்காமல் தற்போது அவசர கதியில் அரைகுறையாக கொடுக்க போவதை பெருமை பேச உங்களுக்கு கூச்சமாக இல்லையா? செல்போன் ரீசார்ஜ் செய்தாலே ஓராண்டுக்கு AI சந்தா இலவசமாக கிடைக்கும். இந்த நிலையில் அதே AI சந்தாவை 6 மாதத்திற்கு மட்டுமே வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளது உங்கள் விடிய அரசு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை அறிவார்ந்த மாணவர்கள் அறிவார்கள். திரு மு.க.ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மூச்சு இறைக்க வாசித்த பட்டியல் என்பது நீங்கள் நடத்திய போட்டோஷூட்களின் பட்டியல். இதேபோல் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனையை நிறைவேற்றினீர்கள் என்பதையும் இதேபோல் வாசிக்க தயாரா? கவலை வேண்டாம், மூச்சிறைக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஏதோ ஓப்பன் சேலஞ்ச் என்று சொன்னீர்களே, பல ஆண்டுகளாக உங்களுக்கு நான் வைத்த ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பெண்டிங்கில் இருக்கிறது. என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா? அஇஅதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? ஓப்பன் சேலஞ்ச் இஸ் ஸ்டில் ஆன். பின்குறிப்பு, கேள்வி 1, நீட் ரத்து என்னாச்சு என தனது பதிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இடையிலான இந்த வார்த்தை மோதல் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது.